ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு சாம்சங் டிவி வந்திருக்கு. அதனோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா UA43KU6470UMXL. இது இதனோட மாடல் நம்பர். இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி காமிக்கிற பாருங்கள். இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு அப்படின்னா, டிஸ்பிளே வந்து டோட்டலாக ஜம்ப் ஆகுது. அதுதான் இதனோட கம்ப்ளைண்ட். இது வந்து பேனலுக்குள்ளே போகக்கூடிய இன்டர்னல் லைன் வந்து ஷார்ட் ஆகிறனால வரக்கூடிய ப்ராப்ளம். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது டிஸ்பிளே ஆன் ஆகட்டும். உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜம்ப் ஆகுதுல்ல, இதுதான் இதனோட கம்ப்ளைண்ட். இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம். இப்போ இது பேக் டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா SMBS போர்டு, பவர் சப்ளை யூனிட்டு. இப்போ இது வந்து மதர் போர்டு. இதில் இன்பில்டு டீகான் மாடல், அதனால் டீகான் வந்து செப்பரேட்டாக இருக்காது. இன்பில்டாகவே டீகான் ஏரியா வந்து இதிலே போர்டோட அட்டாச் ஆகி வந்துடும். இப்போ இது வந்து பேனல் சைடு தான் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். ஏன்னா டிஸ்பிளேலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜம்ப் ஆகிறனால வந்து பேனல் சைடு தான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். இப்போ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த PFC கேபிளை மட்டும் ஒரு சைடு கழட்டி விட்டுட்டு என்ன ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கேபிள் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நம்ம பவர் சப்ளை மட்டும் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட்டு பேக்லைட் மட்டும் ஆன் ஆகிடுச்சு. பட் ஆனால் வந்து ஸ்க்ரீன் வந்து டோட்டலாக எம்டியாக இருக்குது. இப்போ இதுதான் இதனோட கம்ப்ளைண்ட்டு. இப்போ இதை வந்து ஆப்போசிட் சைடு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் என்ன ஆகுது அப்படிங்கிறத சொல்லி நம்ம செக் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து ப்ரொடக்ஷன் போயிடும். டிஸ்பிளே வந்து டோட்டலாக வந்து ஆன் ஆகாது. 2 கேபிளுமே கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு வரும், வீடியோ வரும். இப்போ நான் ஜஸ்ட் இந்த கேபிளை ரிமூவ் பண்ணிட்டு பவர் சப்ளை மட்டும் ஆன் பண்ணியிருக்கேன். பவர் சப்ளை ஆன் பண்ணோம் அப்படின்னாலும் சேம் அதே கண்டிஷன் தான் வரும். என்ன ஆகுனா ஒரு சைடு லைன் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து டோட்டலாக வந்து பிளாங்க் ஆகி சென்சார் வந்து ப்ரொடக்ஷன் போயிடும். சென்சார் வந்து ஜஸ்ட் ஒரு டைம் மட்டும் பேக்லைட் ஆன் ஆக ட்ரை பண்ணிட்டு உடனே ப்ரொடக்ஷன் போயிடுது. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதிலேருந்து லைனை வந்து பிளாக் பண்ணி தான் நம்ம 2 சைடு இருக்கக்கூடிய லைனையுமே வந்து ஒவ்வொரு சைடாக பிளாக் பண்ணி தான் நம்ம செக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் இந்த சைடு போகக்கூடிய லைனில் இந்த ஏரியாவில் மேலேருந்து ஒரு 10 பின் தள்ளி இந்த இடத்துல மட்டும் நான் பிளாக் பண்ண போகிறேன். இதை பிளாக் பண்ணிட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி இப்போ காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு சைடு மட்டும் நம்ம பிளாக் பண்ணிட்டோம். பிளாக் பண்ணிட்டு ஆன் பண்ணுறோம். சேம் அதே கம்ப்ளைண்ட்டோட தான் இருக்குது. ப்ராப்ளம் திருப்பி எச்சாக தான் இருக்குது, கம்மியான மாதிரி இல்லை. இப்போ அதனால் வந்து நம்ம ஆப்போசிட் சைடு வந்து செக் பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த சைடு வந்து நம்ம பிளாக் பண்ணியாச்சு. இதில் பிளாக் பண்ணுறதும் ஒரு 5 பின் தள்ளி அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 பின்னை மட்டும் பிளாக் பண்ணோம். இப்போ பிளாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து பவர் ஆன் பண்ணுறோம். பவர் ஆன் பண்ணோம் அப்படின்னா டிவி வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகி வந்துருச்சு. இப்போ ஜஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிவி வந்து அந்த ஜம்ப் ஆகிற ப்ராப்ளம் வந்து டோட்டலாக அரெஸ்ட் ஆகிடுச்சு. டிவி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்துருச்சு. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சர்வீஸ் சப்போர்ட் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.